எல்லாருமே கூடுவாஞ்சேரி சைடு வந்து நல்லா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்து பிளாட் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காகவே சூப்பரான பிளாட் நம்ம கூடுவாஞ்சேரி சைடு, அதுவும் வந்து ஒரு கம்மியான ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸில் வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதோட அப்ரிசியேஷன் பற்றி நான் சொல்கிறத விட டேரெக்டாக வந்து சாரே வந்து சொல்லுவார். சார் இங்கே உள்ள அப்ரிசியேஷன் எப்படி சார் இருக்கும்? இல்லை சார், இப்போ ஆக்சுவலாக வந்து இங்கே நம்ம சென்னை சிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து காஸ்ட் வந்து மினிமம் வந்து 5,000க்கு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் இடமே கிடைக்கும். இப்போ நம்ம கூடுவாஞ்சேரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்த பிறகு இதனுடைய வளர்ச்சின்றது எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியும். நீங்கள் வந்து கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷனை தாண்டி அந்த பக்கம் போனீங்கன்னா படப்பை, நம்ம உரகுடம் அந்த மாதிரி ஏரியாவில் இருக்கிற வந்து கம்பெனிஸ்க்கு அங்கே போகிறதுக்காகட்டும், இப்படி வந்தீங்கன்னா செங்கல்பட்டு போகலாம். இந்த பக்கம் போனாலும் வந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த பக்கம் திருப்பூர்லேருந்து எல்லாத்துக்குமே ஜங்ஷனில் இருக்குது. இப்போ இங்கேருந்து ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் ஜிஎஸ்டி ரோட் போயிடலாம். காலேஜ் வந்து ஒரு 15 மினிட்ஸ் தான் எஸ்ஆர்எம் காலேஜ். குளோபல் ஸ்கூல் ஜஸ்ட் 5 மினிட்ஸ் தான். இங்கே வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் வந்து அஸ்னாபுரம் பஸ் ஸ்டாண்டு. ஸோ உங்களுக்கு வந்து எல்லா வகையிலுமே நம்ம வந்து என்ன பெஸ்ட்டாக எந்த இடத்த வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி தான் எங்கள் சைட்டே கொடுத்துருக்கோம். சார் இப்போ ஸ்ட்ரைட்டாக வந்து 2,800 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் சொல்கிறீங்க. ஸோ 2,800 ரூபாய்க்கு இங்கே வாங்கும்போது ஒரு 5 வருஷத்தில் அப்ரிசியேஷனுங்கிறது வந்து எவ்வளோ சார்? அதான் சொல்கிறேன். இப்போ நம்ம சென்னை ரீஜனும் 4,000 to 5,000 ஸ்கொயர் ஃபீட்டில் கண்டிப்பாக இடம் கிடைக்காது. ஸோ நம்ம 2,800 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த இடத்துல இடம் வாங்கணும் அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு 2 to 3 இயர்ஸ்க்குள்ளே டெஃபினட்டாக 3.5 to 4,000 ருபீஸ்க்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். அதெல்லாம் பிளான் பண்ணி தான் இவ்வளோ ஃபுல் ஃபெசிலிட்டிஸோட, அதாவது வந்து ஃபுல்லாக காம்பவுண்ட்லேருந்து ஸ்ட்ரீட் லைட்லேருந்து தார் ரோட்லேருந்து நாம் ஃப்யூச்சரில் ஒரு வாட்டர் ஃபெசிலிட்டிக்கோ இல்லைனா வந்து ஒரு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிக்கு கூட 3 அடி கேப். இப்போது நம்ம இந்த அப்ரிஷியேஷன் எப்படி இருக்குன்றதுமா, இப்போ கூடாஞ்சேரி சுற்றி இடம் பார்க்குறவங்க நிறைய பிளாட் கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க. நம்ம சைட்டை வந்து பார்த்தாங்கன்னா டெஃபினட்டாக புக்கிங் எடுப்பாங்க. அதற்கான ஒரு லைவ் லொக்கேஷனை நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம லொக்கேஷனை கிளியராக காமிங்க. ஓகே, எப்படி இருக்குன்னு அவங்க பார்ப்போம், அவங்க முடிவு பண்ணுவாங்க. ஓகே சார். ஓகே. ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல உள்ள பிளாட்டை வந்து பார்ப்போமா? ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், நல்ல ஒரு அகலமான சிமெண்ட் ரோடு வந்து கொடுத்துருக்காங்க, 30 ஃபீட் ரோடு. ஸோ இந்த பிளாட் உங்களுக்கு பார்க்கும்போது ஓவராலாக 27 பிளாட் வந்து போட்டு வச்சுருக்காங்க. இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ரோடே பார்த்தீங்கன்னா எவ்வளோ அகலமாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இது இல்லாமல் இந்த கல் வரைக்கும் வந்து உங்களுக்கு 3 அடிக்கு வந்து ஸ்பேஸ் வந்து விட்டுருக்காங்க. ஸோ இதை நீங்கள் வந்து ஃபியூச்சரில் எப்படி வேணால் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிளாட் வந்து இதுலேருந்து தாங்க ஸ்டார்ட் ஆகுது. ஸோ செம்ம ஹைலைட்டான விஷயம் உங்களுக்கு, நீங்கள் எப்படி வேணால் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் ஃபியூச்சரில் இல்லை. ஸோ உங்களுக்கு இந்த பிளாட் பார்க்கும்போது தெரியுங்க, சுற்றி உங்களுக்கு காம்பவுண்ட் ரோட்டில் ஸ்டார்ட் பண்ணி சோலார் லைட் சுற்றி உங்களுக்கு வீடுன்னு சொல்லிட்டு இது ஒரு பர்ஃபெக்டான ரெசிடென்ஷியல் பிளாட்டுங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பார்த்தாலும் சரி, ஃபியூச்சரில் வந்து அப்ரிசியேஷன் சார் சொன்ன மாதிரி நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு தாங்க இருக்கும். ஸோ உங்களுக்கு லொக்கேஷன் ஹைலைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன் ஜஸ்ட் 10 மினிட்ஸுங்க. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப்பாக இருக்கட்டும், எஸ்ஆர்எம் காலேஜாக இருக்கட்டும், ஏன் எஸ்ஆர்எம் ஸ்கூல்லேருந்து எல்லாமே உங்களுக்கு நியர்பை தாங்க. அது மட்டும் இல்லைங்க, இங்கேருந்து சப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் ஜஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹைலைட்டான இடத்துல உங்களோட கனவு வீடு நீங்கள் கட்டணும் அப்படின்னா இப்போயே இந்த வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி சாரை கான்டாக்ட் பண்ணலாம்.